செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். இனிமே ஜாலி தான். டேய், ஏதோ மோட்டர் பைக் சத்தம் கேட்டுக்கிறேன். உட்கார்றா. ராதா, ராதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வரேங்க. யாருங்க? நல்ல வரவேற்பு. வாங்க ராஜா. என்னது இது? நாங்கெல்லாம் இங்க இருக்கிறத அடியோட மறந்துட்டீங்க போல இருக்கு. ஏமா அடிக்கடி வந்ததா நினைக்கிறதா அர்த்தமா? ஏய் ஏய் ஏய், வாரத்துக்கு ஒரு தடவை வர வேணாம்டா, மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம் இல்லையா? கம்முனா. ஏய், நாம ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரே ஊர் தான். நான் இருக்கிற இடத்துல இருந்து இங்க வரதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் காலி. பெட்ரோல் விலை என்ன தெரியுமா? அடேங்க. நீங்க தான் மீட்டர் போட்டு சம்பாரிச்சிரீங்களா? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீ வந்துட்டு போறதுக்கு பெட்ரோல் சார்ஜ் கொடுத்துறேன், அப்பப்போ வந்துட்டு போயிரு. ஓகேமா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ராஜா, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயசம். நானும் ஒரு மாசமா பால் பாயசம் கேட்டுட்டு இருக்கேன். ராஜா வந்த உடனே அவனுக்கு மட்டும் பால் பாயசமா? குறும்பு. சும்மா இருங்க. திரும்ப என் பேரை சொல்லியாவது சாப்பிடுறா. உன்ன மாதிரி ஓசி இல்லையா? ஓசில சாப்பிடறதுக்கு ஒரு ராசி வேணும் தெரியுமா? டைம் என்ன? 4 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்னடா? அப்புறமா வந்து சொல்றேன்டா. சாப்பிட்டுட்டு போங்க. சாரி, டைம் ஆச்சு. டாக்ஸி, டாக்ஸி. என்ன சார்? சார், நான் அவசரமா ஏர்போர்ட் போகணும். வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. போலாமா? ஐ எம் சாரி சார், நான் அதை விட அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. 200 ரூபாய் வேணாலும் தரேன் சார். சார், நீங்க 2000 ரூபாய் கொடுத்த கூட இப்ப என்னால வர முடியாது, தப்பா நினைச்சாதீங்க. வர வர இந்த நாட்டுல பணத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சு. அங்கிள், உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உனக்காக தான்மா. வாங்க ராஜா. என் மீனா எப்படி இருக்கா சிஸ்டர்? நாங்க எவ்வளவுதான் அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டாலும்
4 மணி ஆனா எங்களெல்லாம் மறந்து ஸ்கூல் கேட்ல வந்து நின்னுடுறா. அதுக்கப்புறம் எல்லாமே அவளுக்கு நீங்க தான். நான் 4 மணிக்கு வந்து பார்த்துட்டு போயிடுறேன். ஆனா நாள் பூரா நீங்க தானே பாத்துக்கிறீங்க. ஆமா சிஸ்டர், ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா? ஓ, நான் தான் இந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க். கிளாஸ்ல மட்டும் இல்ல ராஜா, இந்த ஸ்கூல்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தேங்க்யூ சிஸ்டர். மீனா நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வரணும். அவளோட எதிர்கால வாழ்க்கையில தான் என் சந்தோஷமே அடங்கியிருக்கு. நிச்சயமா உங்க எண்ணம் நிறைவேறும். வாங்க அங்கிள், நம்ம வெளியில போலாம். ஓகே சிஸ்டர், நாளைக்கு சாட்டர்டே சண்டே மீனாவுக்கு ஹாலிடேஸ். நான் அவளை கூட்டிட்டு போய் மண்டே மார்னிங் கொண்டு வந்து விட்டுறேன். ஓகே ராஜா. கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். கண்ணன் தோடும் போது கண்ணில் கங்கை பார்க்கிறேன், உன்னை எண்ணித்தானே இந்த மண்ணில் வாழ்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். கொடியோடு வாழ்ந்தேன் நெஞ்சு காயமானது, அதன் மலரோடு வாழ்வேன் இது போதுமானது. கொடியோடு வாழ்ந்தேன் நெஞ்சு காயமானது, அதன் மலரோடு வாழ்வேன் இது போதுமானது. கப்பல் ஒன்றை மூழ்கவிட்டு கட்டுமரம் கண்டெடுத்தேன், கட்டுமரம் போதுமம்மா கரை சேர்ப்பேன். முத்து தரம் முத்தம் தரும் கடன் வாங்கிக் கொள்கிறேன், பிஞ்சு வீரல் என்னை தோடும் அதில் தூங்கிக் கொள்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். உறவான சொந்தம் அது உதிர்ந்து போவது, புரியாத சொந்தம் இது புனிதமானது. உறவான சொந்தம் அது உதிர்ந்து போவது, புரியாத சொந்தம் இது புனிதமானது. பிள்ளை என்னும் புத்தகத்தில் வாழ்வை இன்று கற்றுக்கொண்டேன், துன்பத்திலும் இன்பம் உண்டு துணிந்து விட்டேன். அந்த கண்ணை கண்டுகொண்டே எந்த காலம் போகட்டும், அந்த கையை தொட்டுக்கொண்டே எந்த ஜீவன் போகட்டும். அங்கிள் உந்தன் கண்ணில் நான் என்னை பார்க்கிறேன், அள்ளிக் கொள்ளும் போது நான் அன்னை பார்க்கிறேன். கண்ணம் தொடும் போது கண்ணில் கங்கை பார்க்கிறேன், உன்னை நம்பித்தானே இந்த மண்ணில் வாழ்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன்.